கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக வழக்கறிஞர் மத்தியில் பேசுபொருளாக இருக்குது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி கோரிக்கை தொடர்ந்து எழுகிறது. அந்த சம்பவம் மதுரையில் கூட பல ஆர்ப்பாட்டங்களாக கூட பார்க்க முடியாது. இன்றைய தினம் கூட நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை கலந்து வந்தீங்க. என்ன இதனுடைய பின்னணியாக நடக்கின்றது? உயர் நீதிமன்றங்களில் சமூக நீதியின் அடிப்படையில், இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு நீண்ட ஆண்டுகளாக வழக்கறிஞர்களுடைய கோரிக்கையாகும். தமிழ்நாடு வரலாற்றில் சென்னை உயர்நீதிமன்றம் 100ஆண்டு விழா கொண்டாடுகின்ற காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் வாழ்ந்த காலம். 100ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டாடுகின்றோம். ஐயா அவர்களை நிகழ்வுக்கு அழைப்பதற்காக அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சென்ற நேரத்தில், நீ சென்னை 100ஆண்டு விழா கொண்டாடுவதில், உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன், ஆனால் விழாவை நான் வரமாட்டேன். காரணம் என்னன்னு கேட்டால், இந்த 100 வருஷம் நீதிபதியாக இருந்த பட்டியலை பாருன்னு சொல்லி கலைஞர்கிட்ட ஐயா பெரியார் கூறுகிறார். 100 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நான் ஆண்ட ஜாதி பேண்ட ஜாதி மீசை வச்சு ஜாதி சங்க வச்சு நடத்துகிறான் கொள்ள பேர். அதே போன்று பட்டேல் சாதி சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் சொல்லி ஜாதி சங்கம் நடத்துகிறோம். இந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். வெளியே நாங்கள் ஆண்ட ஜாதி பேண்ட ஜாதி மோண்ட ஜாதின்னு சொல்லக்கூடாது. ஒரு 100 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்ற நீதிபதியா ஒரு பிற்படுத்தப்பட்டவன ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்து வர முடியலங்க. பெரியார் சொன்னார். பெரியார் என்ன கிழிச்சார்னு கேட்குறான். மானங்கட்ட போய் சைமன்லாம் அவன் கூட சில பேர் பேசுகிறான். இந்த சிந்தனை எந்த தலைவனுக்கு இருந்துச்சு அன்னைக்கு? தான் பெரியார் சொன்னார். பார் பட்டியலை பார். நீ 100ஆண்டு விழா கொண்டாடுவதற்கு முன்பாக ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்தவரையும் ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவரையும் நீதிபதியாக்கு அப்படின்னு சொன்னார். பெரியாருடைய ஆலோசனை கலைஞர் செய்து காட்டினார். முதலாக பட்டியல் சாதி வகுப்பை சேர்ந்த மாண்புமிகு நீதியரசர் வரதராஜன் அவர்களை கலைஞர் பரிந்துரை அடிப்படையில் 100 ஆண்டு கண்ட நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதி ஆக்கியது பெரியாரின் உழைப்பு. கலைஞர் செய்தார். அதே போன்று குற்றப்பரம்பரை சட்டம், ஆணாக பிறந்த யார் வேணாலும் குற்றவாளிகள். அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் பிறந்த குண்டையங்கோட்டர் மரவர் வகுப்பில் பிறந்த நெல்லை சீமை ரத்னவேல் பாண்டியன் அவர்களை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆக்கினார் கலைஞர். இதுதான் திமுக திராவிடம் செய்த சாதனை. மானங்கட்ட பெயர்களா? அது மாதிரி இன்றைக்கு 33% காலி பணியிடங்கள் உயர்நீதிமன்றத்தில் இருக்கு. அவன் கொலிஜியம் அமைப்பு வச்சிருக்கான். நீதிபதிகள் கொண்ட அமைப்பு கொலிஜியம். அந்த கொலிஜிய அமைப்பு சொல்றது பரிந்துரை பண்றால்தான் உயர் நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக வர முடியும். இப்ப தமிழ்நாட்டில் உயர் நீதிமன்றத்துக்கு இன்னும் 14 பணியிடங்கள் போடணும். இதுல என்னன்னு கேட்டா, மாவட்ட நீதிபதிகளாக பணியாற்றியங்க, மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியவர்களை பரிந்துரை செய்யலாம். அப்படி வரும்போது பாஜக இந்த 11 ஆண்டுகளில் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க நீதிபதி ஆக்கல. அவன் என்ன பண்றான்னு கேட்டா, இடஒதுக்கீடை பின்பற்றுறது இல்லை. இப்போ 14 நீதிபதி இருக்க அப்பாயின்மெண்ட் பண்ணணும், நியமனம் பண்ணணும்னா இப்போ 4 நீதிபதியை போடுறது, இல்லாட்டி 2 நீதிபதியை போடுறது.
2ல் ஒரு பார்ப்பான உள்ளது. இன்னைக்கு இந்தியா முழுக்க உச்ச நீதிமன்றத்தை நீங்க பார்த்தீங்களாக்க 65% பார்ப்பனர்கள் தான் நீதிபதியா இருக்காங்க. இந்தியாவில் மக்கள் தொகையில் அவங்க எவ்வளவு? 3%. 97% நம்ம இருக்கோம். ஆனா இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு கேட்டா பூணுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த இரும்பு பூட்டை உடைக்க முடியல. நம்ம என்ன சமூக நீதி பேசினாலும், என்ன பெரியார் கொள்கை பேசினாலும், அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவை ஆண்டாலும் உச்ச நீதிமன்றத்தை நம்ம உடைக்க முடியல. எவ்வளவு பெரிய கொடுமையான காலம் பாருங்க. 65% அவங்க இருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிங்கன்னு சொன்னா யாரை நியமிக்கிறாங்க? RSS பின்புலம் கொண்ட ஏற்கனவே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் ஒரு ஆளை போடுவோன்னு சொல்லுவாங்க. யாராக? RSS காரன், பாஜக காரனா இருக்கான். நவீன பார்ப்பனிய RSS காரன் அவனை போடுறது, இன்னொருத்தர் பார்ப்பனரை போடுறது. நீதிமன்றத்தை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பார்க்குறாங்க. ஏற்கனவே தன்னாட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய அட்டானமஸ் பாடின்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை, இதெல்லாம் அட்டானமஸ் தன்னாட்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகள். இந்த தன்னாட்சி அமைப்புகள் எல்லாத்தையும் பாஜகவுடைய அணியில் ஒரு அணியாக கொண்டு வந்துட்டான். நீதிமன்றம் மட்டும் ஒரு 30% இன்னைக்கு உயிர் துடிப்போடு இருக்கு. இந்த 30% உயிர் துடிப்பை எடுக்கணும்னு தான் வழக்கறிஞருடைய பார் கவுன்சிலே இந்த அண்டர்டேக்கிங் பண்ண பார்க்குறான். வழக்கறிஞர்னாலே அவங்கள எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி வைக்க பார்க்குறேன். வழக்கறிஞர் ஒருத்தர் தான் இந்தியாவில் நாங்கள் போய் பேசிக்கிட்டு இருக்க ஏதாவது நல்லது கெட்டதை பேசக்கூடிய ஆளாக வழக்கறிஞர் இருக்கிறான். இந்த வழக்கறிஞரை அடிச்சு ஸ்டூடெண்ட் மாதிரி, பிரிகேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி உட்கார வைக்க பார்க்குறான். பார் கவுன்சிலை கையில் எடுக்க பார்க்குறான். நீதிபதிகள் நியமனத்தில் இதுவரைக்குமே சுதந்திர இந்தியாவில் 70, உதாரணத்துக்கு சொல்லணும்டா, நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், எந்த ஜாதிக்கும் தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு திருமாவளவனுடைய ஆர்ப்பாட்டத்திலையோ அவர் வெறும் பறைய சமூகத்தை மட்டும் போடுங்கன்னு சொல்லலை. இதுவரை எந்த சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் இல்லையோ, நீ திருமாவளவன் ஆர்ப்பாட்டம் பண்றாருன்னா உடனே அதுக்கு ஒரு சாயம் பூசுவான். அவர் பறையர் சமுதாயத்துக்கு மட்டும் கேட்கிறாரு, இல்லை. அவருடைய கோரிக்கை சமூக நீதியுடைய உண்மையான போராளி திருமாவளவன். இன்றைக்கு உண்மையான போராளியாக சமூக நீதிக்காக, சமத்துவமாக போராடக்கூடியவர் திருமாவளவன். அவர் என்ன சொல்றாரு? இதுவரைக்கும் பிரதிநிதித்துவம் இல்லாத, இப்ப மதுரை மாவட்டத்தில் பிரமலை கல்லர் 75 வருஷம் ஆச்சு சுதந்திர இந்தியாவில், ஒருத்தர் கூட உயர் நீதிமன்ற நீதிபதியா வரல. இதை யாராவது பேசுறோமா? 15 ஃபார்வர்ட் பிளாக் வச்சிருக்கோம். இதுக்காக என்னைக்காவது இதை திருமாவளவன் தான் பேச வேண்டியிருக்கு. எம்பிசி மக்களுக்காக அவர் தான் பேசுறாரு. மருத்துவ இடஒதுக்கீட்டில் எம்பிசி மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட சீட்டை திரும்ப ஒழிச்சு வச்சிருந்தான். அதை ரவிக்குமார் தன்னுடன் இருக்கக்கூடிய எம்பியை கூட்டு போய் பெற்று தந்தவர் திருமாவளவன். அது மாதிரிதான் இன்னைக்கு என்ன சொல்றாரு, இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டா, சமூக நீதி அடிப்படையில் நீங்க இதுவரைக்கும் பிரதிநிதித்துவம் ஓவர் ரெப்ரஸன்டேட்டிவ், அதாவது அதிகமான ஆள் இருக்கா. இப்ப சில சமூகத்தில் பிற்படுத்தப்பட்டுள்ள அதிகமான முறையில் நீதிபதி நியமிச்சிருக்காங்க. அப்படி இல்லாம இப்ப மதுரை எடுத்துட்டா சௌராஷ்டிரா சமூகம் இருக்காங்க. ஒரு நாடாளுமன்றத்தையே நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க சௌராஷ்டிரா. அவங்கள ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி யாரும் வரல. அருந்ததியர் சமுதாயத்தில் எனக்கு தெரிஞ்சு யார் இது வரைக்கும் உயர் நீதிமன்ற நீதிபதியா வரல. இது மாதிரி சமூக நீதி அடிப்படையில், பிரதிநிதித்துவ அடிப்படையில், சமூக பிரதிநிதித்துவ அடிப்படையில் இதுவரை வர முடியாத சமூகத்துக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகள் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய போராட்டம் இன்றைக்கு நடைபெற்றது. இது வழக்கறிஞர்களுக்கு சிலருக்கு புரியல, மக்களுக்கும் தெரியல, எதுக்கு கோஷம் போறோம்னு சொல்லி இன்றைய ஒன்றிய அரசு RSS அஜெண்டாவை நிறைவேற்றுகின்ற அடிப்படையில், அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை செல்லரித்து போகும் அடிப்படையில்
நீதிமன்றத்தை தன்மையப்படுத்துவதற்காக ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே சாப்பாடு, இப்படி போயிட்டு இருக்கான். அது மாதிரி ஒரே அதிகாரம், ஒற்றையாட்சி, அந்த ஒற்றையாட்சி தத்துவத்துக்கு எதிராக நீதிமன்றம் இருக்கக்கூடாது. இப்போ நீதியரசர் எப்படி அவங்க வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால், ஆர்டிக்கல் 370 பல மணி நேரம் ஜவஹர்லால் நேரு விடிய விடிய உட்கார்ந்து பேசி அந்த 370 கொண்டு வந்தோம். அதை சட்டப்படி எடுக்கவே முடியாது. காஷ்மீருடைய சட்டமன்றத்துடைய ஒப்புதல் இல்லாமல் அதை எடுக்க முடியாது. அதை எடுக்கிறதுக்கு நீதிமன்றம், உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒத்துக்கிறவங்களுக்கு அவங்க ரிட்டையர்ட் ஆன ராஜ்யசபா எம்பி பேரத்தின் அடிப்படையில் நீதிபதிகளை RSS பின்புல உள்ளவர்கள் நியமிக்கிறாங்க. அதான் ஒரு நீதிபதி சொல்றாரு, இப்போ ஒரு இடத்த ஒருத்தன் போய் அத்துமீறி உள்ள போய் உட்கார்றான், சிவில் வழக்கில் எடுத்துக்கிடுவோம். ஒரு இடத்துக்குள்ள, ஒரு கடைக்குள்ள, ஒரு இன்னொரு சொந்தமான இடத்துக்குள்ள போய் உட்கார்றான், கிரிமினல் டெஸ்பேஸ் அதுக்கு பேர். ஆனால் எப்படி பஞ்சாயத்து பண்ணுங்கடா, உட்காந்தான்ல நீ பாதி எடுத்துக்க, உட்காந்த இடத்த நீ வச்சுக்க, அங்கிட்டு பின்னாடி இருக்க நீ வச்சுக்க, இன்னொருத்தையும் பின்னாடி வச்சுக்கன்னு சொன்னால் சரியா இருக்குமா? அதுதான் பாபர் மசூதியை இடிச்சிட்டு அங்கதான் ராமர் பிறந்தான்னு போய் உட்காந்துக்கிட்டா, இதுக்கு தீர்ப்பு எப்படி கொடுக்குறான்னு கேட்டால், அறிவியல் அடிப்படையிலையோ, சான்று அடிப்படையிலையோ, ஆய்வின் அடிப்படையிலோ, தொழில் துறை அடிப்படையிலோ கொடுக்க முடியாது. ராமரும் இல்ல, சீதையும் கிடையாது, ஒரு கற்பனை காவியம், நாட் ஹிஸ்டரி, அது ஒரு வரலாறு இல்லை. ஆனா ஒரு நீதியரசர் சான்றும் சாட்சியின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கணும். அப்படி கொடுக்காம ராமர் என் கனவுல சொன்னாரு, அசரீரியா வந்தாருன்னு அந்த காலத்தில் பாண்டிய மன்னர் சொல்லுவோம். அது மாதிரி அசரீரியா ராமர் வந்தாரு. என்ன பேண்ட் போட்டு வந்தாரா, சட்டை போட்டு வந்தாரா, எப்படிப்பா வந்தாரு ராமர்? வந்தாரு, தீர்ப்பு கொடுத்துருன்னு சொல்றாருடா. இது ஜனநாயகடா. இப்படிப்பட்ட நீதிபதிகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் பாஜக திட்டம். இதுக்கு பேரு தகுதியா? இதுக்கு பேரு திறமையா? ட்ரையல் அட்வொகேட்ஸ் நீதிமன்றத்தில், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல, மாவட்ட கோர்ட்ல ட்ரையல் அட்வொகேட்ஸ் இருக்காங்க. அவங்க எத்தனை வழக்கு நடத்திருக்காங்கன்னு பார்த்து அவங்கள கொண்டு வா. வகுப்பாரி பிரதிநிதி அடிப்படையில் கொண்டு வா, விகிதாச்சார அடிப்படையில் கொண்டு வா. இதுவரைக்கும் பிரதிநிதித்துவம் இல்லாத சமூகத்துக்கு வாய்ப்பு கொடு. இதுவரை வாய்ப்பு கொடுத்த சமூகத்திற்கு அந்த சமூகம் கூடிய அளவுக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்பு கொடு. அனைத்து சமூகமும் நீதிபதியா வரணும். தகுதி திறமை என்பது ராமர் என் கனவில் சொன்னார், நான் தீர்ப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால் இந்த தகுதி திறமையா? ஆகவேதான் இன்றைக்கு பாஜக 14 வழக்கறிஞர், 14 நீதிபதி நியமனத்தில் ஒரே நேரத்தில் 14 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணா பார்ப்பனர்களை 5 பேர் 6 பேரை கொண்டு வர முடியாது. எம்ஜிஆர் காலத்தில் இது மாதிரி கொண்டு வந்தாங்க. எம்ஜிஆர் உடனே அதை தடை பண்ணார். அவர் காலத்தில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அனைவருமே பார்ப்பனர்களை அவங்க நீதிபதியாக நியமிச்சாங்க. அவர் தடுத்து நிறுத்தினார். இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரை நியமிக்கிறது, 2 பேரும் ஒரு பார்ப்பனர், இப்படி 14 பேர்ல 2 பேரா நியமிச்சுக்கிட்டு தான் விகிதாச்சார அடிப்படையில் பார்ப்பனருக்கு உட்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு ஒரு வாய்ப்புன்னு சொல்றது. அதான் கூட திருமாவளவன் அழகா சொன்னார், சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி என்பது பொருளாதார அடிப்படையில் அல்ல, அவன் சமூக நிலையை உணர்ந்துதான் நாம் அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றுதான் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அதான் உண்மை, அதான் நடைமுறை. ஆனா நீ கான்ஸ்டிடியூஷனுக்கு எகென்ஸ்டா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பொருளாதார அடிப்படையில் 10% சொல்லி பார்ப்பனர்களுக்கு கொடுக்குறியே. அது மாதிரிதான் இன்றைக்கு நீதிபதிகளை 1-2 பேரை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் போடுறாங்கன்னா அவங்க யாருன்னா ஏற்கனவே அந்த அவர் போடக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவர் நிறைய பேர் நீதிபதியாக இருப்பாங்க. அதான் உதாரணம் சொல்லிட்டு PK பிரபலை கல்லூரில் இது வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 15 ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் PK தான் இருக்காங்க, வழக்கறிஞராக இருக்கிறான். இதுவரைக்கும் யாராவது குரல் கொடுக்குறோமா? சௌராஷ்டிர சமூகம் குரல் கொடுக்குதா? வழக்கறிஞர் நிறைய பேர் இருக்கிறாங்க. உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக அனைத்து சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கும்
அவருடைய மக்கள் தொகைக்கு அடிப்படையில் நீதிபதிகளை நியமனம் செய்ய வேண்டும். தகுதி திறமை பார்க்க வேண்டியதில்லை. சாதாரண சாமானியமான நம்ம எப்படி பாப்ப அளவுக்கு இருக்க முடியும்? நீதிபதிகள் மட்டும் இன்றைக்கு அசைக்க முடியாமல் உச்ச நீதிமன்றத்தில் இது மாதிரி தான் கொண்டு வரணும்னு விருப்பம். நடக்கதான்னு தெரியல. ஆனால் பாஜக பூணல் வளையமாக உச்ச நீதிமன்றத்தையும் உயர் நீதிமன்றத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நினைக்கிறது. மக்கள் விழிப்புணர்வு போராட வேண்டும். நன்றி சார். நன்றி.